டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், போன வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தா நமக்கு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட் பேனிக் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாஸ்ட் டேஸ்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கரெக்டாக வந்து பாருங்க, ஆகஸ்ட் 17ஆம் தேதியுமே வந்து பார்த்தா நமக்கு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி தான் மார்னிங் செக்ஷன் ஓப்பன் ஆனது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 18, 19 இது 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸிங்காகவே நமக்கு புட் பேனிக் சென்டிமெண்ட் தான் வந்து பார்த்தா மார்க்கெட் மூமெண்டம் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸ்ல வந்து பார்த்தா நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்தா நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு எந்த சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்லி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னைக்கு. ஏன்னு கேட்டால் நமக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு அபோவ் ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் பேனிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒன்லி வந்து கால் சைடு மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி எப்படி உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு, அதே மாதிரி என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஏடிஎம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து க்ளோசிங் வரையிலுமே 24,200 தான் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் சைடு வந்து பார்க்கலாம். கால் சைடு வந்து பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:18 வந்திருக்கு. உங்களுக்கு என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 10:46 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிருப்போம். ஸோ நமக்கு கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டுமே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சைட்ல தான் அப் ட்ரெண்ட்ல தான் மொமெண்டம் ஆயிருக்கு. பட் ஆனா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டுமே வரும் பாருங்க. உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் வரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கால் சைடு வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் 1 மினிட்ல. 1 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே பாருங்க ட்ரெண்ட் வந்து கரெக்டாவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் வரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கேண்டில் இருக்கு. ஸோ ரெட் கேண்டில் இருந்தா உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங்ல இருக்கு. ஸோ அப்ப நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் சைடு மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 1 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன் வந்து நமக்கு வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 1 மினிட் வந்து கால் சைடு தானே புல்லிஷ்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லயுமே கால் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துருக்கலாம் வாங்க. கால் சைடு வந்து பாருங்க, ரிவர்சல் சிக்னல்ஸ்ல 5 மினிட்ஸ்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தா 10:05க்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா கரெக்டா 10:25க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தா உங்களுக்கு காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டா 11:30க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து ரெண்டாவது என்ட்ரி. ஸோ நமக்கு இந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே நமக்கு வரல. கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் என்ட்ரி கேண்டோட ஹை. என்ட்ரி கேண்ட் ஹைல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து பாருங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தா எக்ஸிட் மார்க் எங்கேயும் வரல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 3:00 க்ளோசிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு 3:00 க்ளோசிங் பிரைஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு 3:00 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். இந்த கேண்டோட க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா 5 மினிட்ஸ்ல இந்த ஒரு என்ட்ரி வந்து பார்த்தா மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா இன்னைக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து நம்ம என்ட்ரி போக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்ல வந்து ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்கு, ஸோ அது எப்படி நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குன்னு மட்டும் போய் பார்க்கலாம். அங்க 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடு வந்து பாருங்க கரெக்டா உங்களுக்கு 10:30க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க 11:10 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து உங்களுக்கு 12:30க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. அடுத்து வந்து உங்களுக்கு க்ளோசிங்ல தான் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அந்த என்ட்ரி வந்து பார்த்தா மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தா மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு 2 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஒரு என்ட்ரி வந்து பார்த்தா மினிமம் பாயிண்ட் வந்து மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஆனா நமக்கு இன்னைக்கு புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் போக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 1 மினிட்ல வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு ஒன்லி ஃபோக்கஸ் பண்றது வந்து பார்த்தா கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தா ஒரே ஒரு என்ட்ரி தான். ஒரு 2 என்ட்ரி வந்திருக்கு. ஒரு என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஒரு என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங் வந்து நமக்கு டார்கெட் புக் பண்ணிருப்போம். இது ஒரு கால் சைடு வந்து பார்த்தா இந்த ஒரு என்ட்ரி வந்து மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாருங்க உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து கிளியராவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துச்சு. மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுமா, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுமான்னு சொல்லி நீங்க ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க பிகினரா இருந்தாலுமே நம்மளோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரெண்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு எந்த சைடில் இருக்கு, ஸோ நீங்கள் அந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.